பிடிச்சிட்டு அவ்வளவு அடி அடிச்சு ஸ்டேஷனுக்கு ஈத்துட்டு போய் அவ்வளவு அடி அடிச்சு படுக்க வச்சுக்கிறாங்க. நைட்டு 2 மணிக்கு அமிச்சாங்க. சொல்லி அமிச்சுக்கிறாங்க, போலீஸ் அச்சன்னு சொன்னீங்கன்னா உங்க வீட்டு குடும்பத்தை நான் கொளுத்துவேன், நீங்க சொல்ற வேலை வச்சுக்கிறீங்கப்பா. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் சொல்லிக்கிறாங்க, கலெக்டர்ஸ்ல போய் சொல்லிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல யார் இருக்கிறது? அம்மா 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 இருக்காங்க, அண்ணன் இருக்காரு. அம்மாவுக்கு அடிபட்டு இருக்கா? யாருக்கு அடிபட்டு இருக்கு? தலையில எங்க அடிபட்டு இருக்கு? தலையில கையில ஏறி மெரிச்சு இருக்கு. அவரு பேர் என்ன? செல்வா. முட்டி வந்து இங்க இருக்குது சார். முட்டி வந்து இங்க இருக்குது சார். டாக்டர் கேட்டு சொன்னீங்களா? போலீஸ் அடிச்சான்னு சொன்னாங்களா? போலீஸ்கார அடிச்சான்னு சொன்னாங்க. அதனால இன்னைக்கு கலெக்டர்ஸ்ல போய் ஹாஸ்பிட்டல்ல போய் சொல்லிக்கிறாரு. கலெக்டர்ஸ்ல போய் இது குடுக்குற மாதிரி போய்க்கிறாங்க. போய் கேட்டுக்கிறாங்க, எப்படிப்பா உங்களுக்கு அடிப்படுக்குதுன்ட்டு. இல்ல உங்களுக்கு இது மாதிரி அடிப்படுக்குதா இல்ல யாரு அடிச்சாங்க அடிப்படுங்க சொல்லியிருக்காங்க. அண்ணன் போலீஸ்காரங்க அடிச்சாங்க, இதுமே அடிச்சுட்டா அவங்கள ஹாஸ்பிட்டல அவங்க தான் தையில போடுங்க. அவங்க என்ன நிக்கிறாங்க, நாங்க தான் போலீஸ்காரங்க, இன்னி போலீஸ்காரங்களே இது இந்த வார்த்தையாங்கன்னு சொல்றீங்க, டாக்டர்கள் எல்லாம் இந்த மாதிரி சொல்லாதீங்க, நீங்க போலீஸ்கார அடிச்சான்ட்டு வீடியோ கொளுத்துவேன் நானு, இது மாதிரி சொல்ற வேலை வச்சுக்காதீங்க நீங்க. டாக்டர் போலீஸ்காரங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா வீடியோ கொளுத்துவேன். அவங்களே இன்னைக்கு போயிருக்காங்க, காலையில போய்க்கிறாங்க. அவங்களே உங்களுக்கு எவ்வளவு பணம் சொல்லுங்க, எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, உங்களுக்கு நான் தரேன், ஆனா வெளியே சொல்லாதீங்க போலீஸ் அச்சன்ட்டு, கீழே உள்ள சொல்லுங்க. நீங்க எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு 1 லட்சம் 2 லட்சம் வேணுமா உங்களுக்கு சொல்லுங்க, ஆனா போலீஸ் அச்சன்னு சொல்லாதீங்க. வெளியே நீங்க வச்சுக்கிட்டா கீழே கொளுத்துருவேன் நானு உங்களுக்கு சொல்லிடுறாங்க இன்னைக்கு.